எல்லாருக்கும் வணக்கங்க. மனித வாழ்க்கை பலருக்கும் பலவிதமா இருந்தாலுமே, ஏக்கமும், தேடலும் எல்லாருக்குமே இருந்துட்டு தாங்க இருக்கு. உதாரணம் பார்த்தீங்க அப்டின்னா, ரோட்ல வாழ்றவங்களுக்கு ஒரு குடிசை போட்டு வாழ்ந்துற மாட்டோமா அப்டின்னு ஏங்குவாங்க. குடிசையில வாழ்றவங்க ஒரு சின்ன வாடகை வீட்டுக்கு போயிற மாட்டோமா அப்டின்னு நெனைப்பாங்க. வாடகை வீட்ல இருக்கவங்க ஒரு ஒத்திகைக்கு ஒரு வீடு கிடைச்சிட்டா இந்த வாடகை காசு மிச்சமாகுமே அப்டின்னு நெனைப்பாங்க. அடுத்து சொந்த வீட்டுக்கு போயிட்டு இந்த இஎம்ஐ எல்லாம் கட்டுறவங்க பார்த்தீங்கன்னா, இதுக்கு நிம்மதியா வாடகை வீட்லயே இருந்துக்கலாமேன்னு நெனைப்பாங்க. இதெல்லாம் தாண்டி சொந்த வீட்ல இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க எல்லாம் நிம்மதிய தேடி பல ஆன்மீகவாதிகள் கிட்ட போவாங்க. அதுதான் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பிசினஸா மாறி நிக்குதுங்க. இதெல்லாம் கிடைச்சிட்டா நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னா, அப்ப அவங்கலாம் ஏன் நிம்மதி இல்லாம இருக்காங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இதுக்கெல்லாம் காரணம் நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது நமக்கே தெரியறதில்ல. இன்னும் ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா, இந்த ரோட்ல வாழ்றாங்கல்ல மனிதர்கள், அவங்க முகத்துல இருக்கிற சிரிப்பு கூட இந்த எல்லாம் கிடைச்சிருக்கு பார்த்தீங்களா? அவங்க கிட்ட இல்ல. அவங்க முகத்துல அவ்வளோ ஒரு இறுக்கம் இருக்கு. காரணம் நமக்கு யாருக்குமே புரிதல் இல்ல. நமக்கு என்ன வேணும் அப்படின்னு என்னைக்காவது யோசிக்கிறோமா? எதையோ தேடி ஒரு இலக்கே இல்லாம பொருள் மட்டும் தான் வாழ்க்கை அப்படின்னு நெனச்சுட்டு ஓடிக்கிட்டே இருக்கோம். நம்ம லைஃப்ப திரும்பி பார்க்கும்போது காசு, பணத்துக்காக நம்ம ஓடுன நாட்கள் மட்டும் தாங்க மனசுல இருக்கும். என்ன வாழ்ந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மிகப்பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. அடிப்படை தேவைக்கு மட்டும் தான் பணம் தேவை. ஓடி ஓடி பணம் சேர்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஊருக்கு பெருமை காட்ட தான். இதுக்கு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, ஆ என் பிள்ளை குட்டிக்கு சேர்க்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒண்ணும் தேவை கிடையாதுங்க. 10,000 சம்பாதிக்கிறவனும் வாழ்றாங்க. லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறவங்களும் வாழ்றாங்க. எல்லாத்துக்குமே அவங்கவங்க ரேஞ்சுக்கு பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. காரணம் பேராசை. யாருக்குமே இருக்கிறது போதும் அப்படிங்கிற எண்ணமே கிடையாது. நம்ம பிள்ளை குட்டிக்கு சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அந்த சொத்து சேர்க்கிறதே வந்து இன்னைக்கெல்லாம் எவ்வளோ பிரச்சனையா பல வீடுகள்ல மாறியிருக்கு அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அதாவது கஷ்டங்களே காட்டாம என் குழந்தை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ரொம்ப தவறான வளர்ப்பு. கஷ்டப்படணும். நீ கஷ்டப்பட்டா தான் உனக்கு இது கிடைக்கும் அப்படின்னு எப்படி வாழணுங்கிறத சொல்லிக் கொடுங்க உங்க குழந்தைக்கு. அத விட்டுட்டு நீங்க ஒரு லக்ஸூரியஸ் லைஃப் அவங்களுக்கு நீங்க குடுக்குறீங்க அப்படின்னா, அது நீங்க அவங்களுக்கு பண்ற துரோகம் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. இந்த புரிதல் எல்லாம் எப்போ வரும் அப்படின்னா, அதாவது மத்தவங்க என்ன என்ன நினைப்பாங்களோ, மத்தவங்க என்ன தப்பா நினைச்சுருவாங்க, ஊர் என்ன ஒரு மாரி பேசும், சொசைட்டி அப்படின்லாம் இந்த பயம் எல்லாம் போயி, உங்க மனசாட்சிக்கு நீங்க எப்போ ஓகே அப்படின்னு இந்த போதும் அப்படிங்கிற மனநிலைக்கு வர்றீங்களோ, அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஒரு நிம்மதி வரும் பாருங்க. அன்னைக்கு நைட் நீங்க தூங்குற தூக்கம் அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த மாரி வாழ்க்கைய தேடுங்க. அதுதான் உண்மையான வாழ்க்கை அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. போதும் அப்படிங்கிற மனசுக்கு வாங்க. வீடியோ பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இத பத்தின உங்கள் கருத்துக்கள மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.